புதுக்கோட்டை வேங்கை வயலில் மனித கழிவுகள் குடிநீர் தொட்டியில் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக 20 நபர்களை ஆஜராக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். ரியாஸ், முழு விவரம் என்ன நீங்க தெரிவிக்கலாம்? ஸ்ரீராம், புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்காடு ஊராட்சிக்கு உட்பட்டது வேங்கை வயல் கிராமத்துல ஆதிதிராவிட மக்கள் பயன்படுத்தக்கூடிய மீனவர் நீர்த்தேக்க தொட்டியில மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவத்துல ஈடுபட்ட நபர்களை கண்டறிய திருச்சி சரக டிஐஜி சரவண சுந்தர் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி ரமேஷ் கிருஷ்ணன் தலைமையிலான 11 பேர் சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வெள்ளனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது வரை 70 நபரிடம் விசாரணை நடைபெற்றது, வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. மேலும் குடிநீர் தொட்டியில் இருந்து எடுக்கப்பட்ட கழிவு மாதிரிகளை ஆய்வகத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த நிலையில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகளை கலந்த நபரை அடையாளம் கண்டு கைது செய்யும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படைத்தன்மையுடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வழக்கு சம்பந்தமா புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தரலாம் என்றும் தகவல் தொடர்புகளின் விவரம் ரகசியம் காக்கப்படும் என்றும் வேங்கவேல் சம்பந்தத்தில் ஈடுபட்ட நபரை கண்டறிந்து அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவினருக்கு அறிவித்து வழங்கப்பட்டிருக்கு. மேலும் இறையூர் வேங்கவேல் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவத்தில் இரு தரப்பையும் சேர்த்து மொத்தம் 20 நபர்கள் இன்று மாலை 5 மணிக்கு வெள்ளனூர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகும்படி ஏடிஎஸ்பி ரமேஷ் கிருஷ்ணன் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு சமன் அனுப்பியுள்ளது. ஸ்ரீராம், தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.